வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய்ஸ் பட நடிகை புவனேஸ்வரி அவர்களை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கவர்ச்சி நடிகை இருந்தவங்க காலப்போக்கில் தன்னோட வாழ்க்கை பாதையை மாற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். நடிகை மும்தாஜ் அவர்களும் இப்படி தான் பண்ணாங்க. அவங்களும் தன்னோட பாதையை முழுமையாக மாற்றி ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க. நடிகை மோனிகாவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவங்க தான் நடிகை புவனேஸ்வரி அவர்கள்னே சொல்லலாம். 2000ஆம் ஆண்டு வெளியான கந்தா கடம்பா கதிர்வேலான்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க நடிகை புவனேஸ்வரி அவர்கள். இதை தொடர்ந்து பிரியமானவளே, பட்ஜெட் பத்மநாதன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஷங்கரோட இயக்கத்தில் பாய்ஸ் படத்தில் இவருக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா சின்ன திரையில் கோகுலம் வீடு, சித்தி, சொர்க்கம், ராஜராஜேஸ்வரின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்களில் அதாவது சீரியல்கள் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு ரீச் கொடுத்தது அந்த பாய்ஸ் படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தாங்க. அப்போ அவர் பாலியல் தொழில் செய்கிறதா ஒரு பிரச்சனையும் எழுந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா அவர் சினிமாவிலேருந்து முற்றிலுமாக விலகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ புவனேஸ்வரி அவர்கள் ஆன்மீக பாதையில் பயணித்து வந்துட்டுருக்கதா சொல்லப்படுது. இதனால் ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் என்னை ரசிகர்கள்லாம் சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் பார்த்துருக்காங்க. தமிழ், தெலுங்குன்னு சொல்லி நிறைய மொழிகளில் நடித்தேன். நான் இப்போ இருக்கிறது ஆன்மீக பாதையில். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே ஆன்மீகத்தில் தான் இருந்தேன். இப்போ நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தங்கியிருக்கிறேன். நான் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்து நிறைய வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நடிகை புவனேஸ்வரி அவர்கள் நேர்காணலில் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நடிகை புவனேஸ்வரி அவங்க ஆரம்ப காலத்தில் பிரியமானவளே, பட்ஜெட் பத்மநாதன் இந்த மாதிரி படங்களில் நடித்து அவங்களுக்கு அது பெரிய ஹிட்டும் ஆச்சுன்னே சொல்லலாம். இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் பாய்ஸ் படம் நடித்து அந்த படத்தில் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நடிகை புவனேஸ்வரி அவர்கள் ஒரு இந்திய மாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி தான் இவங்க ஒரு திரைப்பட தொலைக்காட்சி நடிகையாக இருந்திருக்காங்க. தென்னிந்திய சினிமா மற்றும் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நாடக தொடரில் எதிர் நாயகின்ற வேடங்களுக்கு விமர்சன ரீதியாக நிறைய பாராட்டுகளையும் வாங்கியிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு தமிழ் திரைப்படமான பாய்ஸ் திரைப்படத்தில் தான் ராணின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலமாக தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுக்குமே அறிமுகமாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் குர்குரே நடித்த முதல் படம் தான் இந்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ புவனேஸ்வரி அவர்கள் ஆன்மீக பாதையில் போய் மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கத்தோட தினமும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. தேவர் பேரலையில் மாநில மகளிர் அணி செயலாளராகவும் வேலை செய்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.